தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1597 கொலைகள் நடந்தாலும் கூட இந்த கொலைகளில் முதன்மை கொலையாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பேசப்பட்ட ஒரு படுகொலை. சாதாரண படுகொலை அல்ல அது. ஒரு மாபெரும் தலைவனை, இந்த மண்ணுக்குரிய தலைவனை அவருடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே வெட்டி வீழ்த்துகிற அளவிற்கு இந்த தைரியம் வந்திருக்கிறது என்றால் காவல்துறையுடைய துணை இல்லாமல் இது நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. உளவுத்துறை வேலை செய்கிறதா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காவல் நிலைய எல்லைகளுக்குள் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அந்த சம்பவத்தின் அடிப்படையில் அவர்களை எப்படி ஹேண்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும், நீதிமன்றத்திலேருந்து அவன் கையெழுத்து போட்டு வெளியில் வரும்போது அவனை எப்படி வந்து வீட்டுக்கு கொண்டே விடணும், இந்த வேலைகள்லாம் வந்து கண்காணிக்கணுமா இல்லையா? ஒருவன் 10 கொலை செய்கிறான் என்றால் 10 கொலை செய்துவிட்டு வெளியிலே நடமாடுகிற அளவிற்கு காவல்துறை மெத்தன போக்கோடு செயல்படுகிறதுனா, ஒரு வழக்கு ஒரு கொலை அவன் செஞ்சுட்டானா ஆயுள் தண்டனை வாங்கி உடனே கொடுத்து உள்ளே போட்டிருந்தா இவ்வளோ கொலைகள் நடக்குமா? அதிமுக வந்து ஒரு போலியான கட்சி. அது கொள்கையும் இல்லை, கோட்பாடும் கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அது கிடையாது. ஜாகிர் ஹுசேனுக்கு எதிராக, அவருடைய மனைவிக்கு எதிராக பிசிஆர் ஆக்டை கொண்டு வரான். ஒரு சாதிய தலைவராக எவன் உருவாக்குறானோ அதெல்லாம் தட்டி வைக்கணும் அரசு. தமிழ் தேசியவாதிகளை கண்காணிப்பதற்கு சிபிசிஐடி நிறுவுகிறதில்ல, ஏன் சாதியவாதிகளை கண்காணிக்க இன்னும் காவல்துறையில் ஆட்களை நீங்கள் நியமிக்கவில்லை? பல கொலைகள் நடந்திருக்கிறது. சிறைக்குள்ளேயே இருந்து திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அஸ்வத்தாமன் ஒரு மாநில பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். யார் கொண்டு வந்தது? செல்வ பெருந்தகை தான் கொண்டு வந்தார். ராஜாக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய ஆதரவாளர் மரியாதைக்குரிய திரு முகிலன் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. தொடர்ந்து தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நாள்தோறும் நம்ம வந்து செய்தித்தாள்களில் நாளிதழ்களில் படிச்சுட்டு வர்றோம். எதிர்கட்சிகளும் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, அரசுக்கு சுட்டி காட்டுறாங்க. தொடர்ந்து பல சம்பவங்கள், குறிப்பாக சவுக் அவர்களுடைய வீட்டில் வந்து இந்த கழிவு நீரை வந்து ஊற்றிய சம்பவம், அது அடுத்து வந்து 5 பேரை வந்து கைது செய்ததாக நம்ம செய்திகளில் பார்த்தோம். மறுநாளே அவர்களுக்கு பிணையும் வழங்கப்பட்டிருக்கு சிபிசிஐடியில் உள்ள காவல்துறையினரால். எப்படி பார்க்குறீங்க சம்பவங்கள்லாம்? 4 ஆண்டுகளில் 6597 வழக்குகள், கிட்டத்தட்ட 6597 கொலைகள். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் கொலைக்களமாக மாறியிருக்கிறது. அதிகார வர்க்கம் ஆர்எஸ்எஸோடு கைகோர்த்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கிட்டத்தட்ட 26 பேருக்கு மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறது. ஏவலாளிகளை ஏன் கைது செய்யவில்லை? சம்பவங்களை நடத்தியவர்களை கைது செய்த இந்த அரசு, இந்த காவல்துறை கிட்டத்தட்ட நாள்தோறும் ஆண்டுதோறும் பார்த்தீர்களேனால் ஒரு நாளைக்கு 5 கொலைகள் நடப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. 2021ஆம் ஆண்டு 1686 கொலைகள், 2022இல் 1690 கொலைகள், 23ஆவது ஆண்டில் 1681 கொலைகள், 24ஆம் ஆண்டு 1540 கொலைகள். இந்த ஆண்டு 3 மாதங்களுக்குள் 167 கொலைகள். நேற்று வரை திராவிட முன்னேற்றக் கழக அரசை எந்த வகையிலும் குழப்பத்தை உருவாக்கி மகாராஷ்டிரா மற்றும் மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் ஏற்பட்ட அவலச்சூழல்களை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காகவே ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவி இந்த அரசை குறை சொல்லி கலைக்க வேண்டும், அல்லது இந்த அரசை குறை சொல்லி மக்களிடத்திலே வெறுப்பை உண்டாக்கி அவர்கள் உள்ளே புகுற வேண்டும், இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்கிற கணக்கிலே வேலை நடக்கிறதாக சந்தேகம் வலுவாக இருக்கிறது. தினந்தோறும் ஒரு கோயில்கள் பிறக்கிறது தமிழ்நாட்டில். எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு கிராமத்திற்கு 3-4 திருத்தலங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி வேகமாக வீரியமாக தமிழ்நாட்டு வீதிகளில் நுழைந்து கொண்டிருப்பதை காட்டுகிறது. அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஒரு மதம் சார்ந்த புகைப்படங்கள் கடவுளின் பெயரால் வணங்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை எந்த அரசு அலுவலக அல்லது எந்த அரசு பொது சொத்துகளில்
பேருந்தாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருந்தாலும் அங்கே ஒரு சாதி அல்லது மற்ற சாதி அல்லது மதம் சார்ந்த விடயங்களை எந்த விதத்திலும் திணிக்கக்கூடாது என்ற விதிகள் இருக்கிறது. ஆனால் இந்த விதிகளை எல்லாம் அத்துமீறி இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் கடவுளின் பெயரால் புகைப்படங்கள். ஏன் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை? ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆர்எஸ்எஸோடு கைகோர்த்து கொண்டு மறைமுகமாக வேலை திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதோ என்கிற வலுவான சந்தேகத்தை நான் எழுப்ப விரும்புகிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் அஞ்சலை, விஜயகுமார், விக்னேஷ், வைரமணி, திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். பிரதீப், அருள், திருமலை, சந்தோஷ், செல்வராசு, சீவா, சம்போ, செந்தில் இன்னும் பிடிக்கப்படலை. பொன்னை பாலு, மலர்குடி, ஹரிஹரன், ராமு, முகிலன், மணிவண்ணன், ஹரிஹரன், ஆற்காடு சுரேஷ் வகையராக்கள், தொடர்ச்சியாக பல கொலைகள். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கொலை நடக்குது, கைது செய்யப்பட்டவர்கள் 10 கொலை செய்திருக்கிறார்கள். இப்போ அரசு இயந்திரமாக செயல்படக்கூடிய காவல்துறை ஒருவன் ஒரு கொலையை செய்கிறான் என்றால் அவனுக்கு சரியானபடி தண்டனையை வழங்கி அவனை சிறைப்படுத்துதல் தான் முறையான ஒழுங்குமுறையாக இருக்க முடியும். காவல்துறை பூர்வாங்க விசாரணைகளை ஒரு டேபிள்லே உட்கார்ந்து எழுதுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். போய் விசாரிக்கிறதே கிடையாது. டேபிளில் உட்கார்ந்து எழுதிட்டு சார்ஜிட்ட போட்டுறது. அப்போ எப்படி வழக்குகள் நிற்கும்? அறிவியலின் மூலமாக இன்றைக்கு வழக்குகளை நீதிமன்றங்கள் கையில் எடுத்திருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து சில கேள்விகள். இப்போது ஆர்எஸ்எஸ் அதிவேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அபாயத்தை நீங்கள் இங்கே சொல்கிறீங்க, ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறீங்க. ஸோ அப்போது திட்டமிட்டு சங் பரிவார அமைப்பினர் இங்கே தமிழகத்திலே ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் மூலியமாக இந்த அரசின் மீது களங்கம் ஏற்படுத்தி ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி எப்படி வட மாநிலத்திலே ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அது போல தமிழகத்திலையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? நடந்து கொண்டு இருக்கிறதுல வெறித்தனமாக நடக்கிறது. இதை அரசு ஏன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு கொலைகளில் முக்கியமான கொலைகளை பற்றி நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை. விருதுநகரில் திருத்தங்கலில் சுரேஷ் என்பவர் கொலை. இதிலே காதலி சுந்தரியின் மூலமாகத்தான் இந்த கொலை நடைபெற்றது என்று. என்ன காரணம்னா 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி வீழ்த்துறாங்க. பரபரப்பாக பேசப்பட்ட கொலை. மாரநேரி காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னென்னா, வேலுச்சாமி, மதனகோபால், முத்துப்பாண்டி, தருண் போன்றவர்கள் தான் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தது. இப்போ அந்த பொண்ணை கைது பண்ணியிருக்காங்க. சரி, சுரேஷை ஏன் கொலை பண்ணாங்கன்னா, குணசேகரனை கொலை செய்ததுக்காக சுரேஷை கொலை செஞ்சோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷ் விடயத்திலேயே தருண், வேலுச்சாமி இவங்க 2 பேரும் அந்த சுந்தரிங்கிற பொண்ணை காதலிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. மதனம் கோபால் இதுக்கு இடையில் புகுந்து அவனும் கள்ள உறவு வச்சுக்கிறான். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு விதவை என்பது இளம் வயதிலேயே ஒரு கைம்பெண்ணாக மாறிப்போனதனுடைய விளைவு அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு சீரழிவு. இந்த சுந்தரிங்கிற அந்த ஒரு பொண்ணால் சுரேஷ் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். மற்றவர்கள் குற்றவாளிகள் இன்னைக்கு பிணையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பேராபத்து இருப்பதாக செய்திகள் கிடைக்கிறது. உளவுத்துறை வேலை செய்கிறதா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காவல் நிலைய எல்லைகளுக்குள் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அந்த சம்பவத்தின் அடிப்படையில் அவர்களை எப்படி ஹேண்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும், நீதிமன்றத்திலேருந்து அவன் கையெழுத்து போட்டு வெளியில் வரும்போது அவனை எப்படி வீட்டுக்கு கொண்டே விடணும், இந்த வேலைகள்லாம் கண்காணிக்கணுமா இல்லையா? நீ விடலை, அவனுக்கு மேலே ட்ரோட் இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக செயல்படணுமா இல்லையா? இப்போ எல்லா வழக்குலையும் ஒருவன் 10 கொலை செய்கிறான் என்றால் 10 கொலை செய்துவிட்டு வெளியிலே நடமாடுகிற அளவிற்கு காவல்துறை மெத்தனை போக்கோடு செயல்படுகிறதுனா, ஒரு வழக்கு ஒரு கொலை அவன் செஞ்சுட்டானா ஆயுள் தண்டனை வாங்கி உடனே கொடுத்து உள்ளே போட்டிருந்தா இவ்வளோ கொலைகள் நடக்குமா? ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அடுத்து பாருங்கள், திருமங்கலத்தில் கிளாமர் காளின்னு ஒருத்தர் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியினுடைய சகோதரி மகனை மதுரை அரியமங்கலம் காளீஸ்வரன் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய 2வது மனைவி மீனாட்சி வீட்டில் வச்சு. அதிமுகவினுடைய பகுதி பொறுப்பாளர் இசை ராஜபாண்டி என்பவருக்கும் பகை 2 பேருக்குமே 21 கொலைகள் இதுவரை நடந்திருக்கு. இவங்களுக்குள்ள போஸ்டர் அடித்து ஒற்ற பிரச்சனை தனிக்கும்.
போஸ்டர் பிரச்சனையில் ஆரம்பித்து இன்னைக்கு 21 கொலைகள் மதுரை வீதிகளில் நடந்திருக்கிறது என்றால் ஏன் இதை வந்து கண்காணிக்க தவறியது சிபிசிஐடி அல்லது அங்கே இருக்கிற உளவு அமைப்புகள்? காவல்துறை என்ன மெத்தன போக்கோடு ஏன் செயல்பட வேண்டும்? காவல்துறையில் சில புல்லுருவிகள் இருப்பதால் தான் தொடர் கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, காவல்துறை சார்ந்தவர்களே கையூட்டு வாங்கி கொண்டு குற்றவாளிகளை உருவாக்கி கொண்டிருப்பது தான் இதற்கு மையப்புள்ளியாக இருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தீவிர கண்காணிப்பில் கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா இத்தனை கூட நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1597 கொலைகள் நடந்தாலும் கூட இந்த கொலைகளில் முதன்மை கொலையாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பேசப்பட்ட ஒரு படுகொலை. சாதாரண படுகொலை அல்ல அது. ஒரு மாபெரும் தலைவனை, இந்த மண்ணுக்குரிய தலைவனை அவருடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே வெட்டி வீழ்த்துகிற அளவிற்கு இந்த தைரியம் வந்திருக்கிறது என்றால் காவல்துறையுடைய துணை இல்லாமல் இது நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று. அடுத்து பாருங்க, காரைக்குடியில் ஒரு போன வாரத்தில் 2021ஆம் ஆண்டு தந்தையை கொன்றதுக்காக ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவன் கொலைகாரனாக மாறினான். அப்போ சிவகங்கை சேர்வாரணி மனோஜ்குமார் என்பவர் கிட்டத்தட்ட 150 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக ஏற்கனவே அவன் மேலே வழக்கெல்லாம் போட்டுருக்கான். அவன் ஜாமீனில் வெளியே கையெழுத்து போட்டுருக்கான். கொலை செஞ்சுருக்கிறான், கஞ்சா விற்றுருக்கிறான். இப்போ காவல்துறை என்ன போக்கை இதில் கையாண்டிருக்கிறது? அதுக்கு காரணம், இப்போ அந்த மனோஜ்குமார் கொலையில் 3 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. சக்திவேல், விக்னேஸ்வரன், குருபாண்டியன். என்ன காரணம்? அவங்க அப்பன் லட்சுமணனை படுகொலை செய்திருக்க. என்ன பிரச்சனை? லட்சுமணன் வந்து மனோஜ்குமாரோடைய அம்மா கிட்ட கடன் வாங்குறாரு, கட்ட முடியல, வாய் தகராறு வருகிறது. என்ன டேப் பண்ண வாங்கிட்டு நீ வந்து அதிகமாக பேசியா அப்படின்னு மனோகரனை மனோஜ்குமார் வெட்டி போடுறான். ஏன் அப்பனை நீ வெட்டிட்டியா, நான் எப்படி உன்னை சும்மா விட முடியும்? பார்த்தான், விக்னேஸ்வரன் போட்டு தள்ளிட்டான். இப்போ நீங்கள் டேட்டாஸு நடந்த சம்பவங்கள்லாம் வந்து விவரித்து சொல்கிறீங்க. இந்த அளவுக்கு வந்து மெத்தன போக்காக சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எல்லாம் வந்து சுதந்திரமாக நடவாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஏடிஎம்கே ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய ஆட்சியில் வந்து நடந்த கொலைகளுடைய எண்ணிக்கை வந்து குறைவு இல்லை. அது ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுவது அழகல்ல, அப்படி சொல்லுவது அழகல்ல. அதிமுக எந்த இடத்துல நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய வரைபடத்திற்கு எதிராகவே மேலே சொன்னாங்க. என்ன ஆட்சி சொன்னாங்க? மோடி ஆட்சின்னு சொன்னாங்க. மோடி ஆட்சியை நாங்கள் நிலைநிறுத்துகிறோம் என்று மோடியை பிரதமராக ஆண்டு கொண்டு மோடி ஆட்சின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. ஆனால் தமிழ்நாட்டு வீதிகளில் நாங்கள் சமூக நீதி ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்குகிறோம் என்று பேசுகிறார்கள். அதிமுக எந்த இடத்துலையும் அதை சொல்லலையே. அது ஒரு அதிமுக வந்து ஒரு போலியான கட்சி. அது கொள்கையும் இல்லை, கோட்பாடும் கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அது கிடையாது. ஆனால் அவர்களோடு உங்களுக்கு என்ன போட்டி? நீங்கள் ஒரு தனித்துவம் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் வந்து நீங்கள் அதிமுகவோட அல்லது அடுத்த மாநிலத்தோட கம்பேரிட்டிவ் பண்ணுறீங்க? என்ன காரணம் அதுக்கு? அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? இப்போ நீங்களும் அவர்களைப் போல சப்பானிகளாகத்தானே இருக்கிறீர்கள். உங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என் போன்றவர்கள் தொடர்ந்து பேசுகிறோம். நீங்கள் மாற வேண்டும். உங்களுக்கு உண்மைத்தன்மை தெரியாமல் நீங்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, நெல்லையில் சாகிர் ஹுசேன் படுகொலை 18ஆம் தேதி நடந்தது. என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு காவல்துறையில் பணி செய்தவர், ஒரு துணை ஆய்வாளராக களப்பணியாற்றியவர், கலைஞர் கருணாநிதிக்கு பாதுகாப்பு அதிகாரியாக வந்தவர், ஸ்டாலின் மேயராக இருக்கிற போது பாதுகாப்பு அதிகாரியாக வந்தவர், வகுப்புவாரிய நிலப்பிரச்சனையில் போய் தலையிட்டார் என்பதற்காக நியாயத்தின் பக்கம் நின்றார், நேர்மையின் பக்கம் நின்றார். ஆனால் தொழுகை முடித்து வெளியிலே வருகிற போது ஒரு மதம் மாறியவன் அவன் என்ன செய்கிறான்? வெட்டி படுகொலை சாகிர் ஹுசேனுக்கு எதிராக, அவருடைய மனைவிக்கு எதிராக பிசிஆர் ஆக்டை கொண்டு வரான். யார் போட்டது? ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன், ஒரு அயோக்கிய. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, கிருஷ்ணமூர்த்தி என்கிற தவ்வீக், கிருஷ்ணமூர்த்தி ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து அவன் இஸ்லாத்துக்கு மாறுகிறான். இஸ்லாத்துக்கு மாறினால் ஜாதி எங்கே இருக்கிறது? இஸ்லாத்தில் எங்கே ஜாதி? எப்படி செல்லுபடியாகும்? இதை போட்டது அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு முன்ன மாதிரி அயோக்கியன் போலீஸ் தான் போடுறான். அவனை இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கு இந்த அரசு. நிரந்தர பணி நீக்கம் செய்யுங்க, அவனை கைது பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்? அதிகாரம். அது மட்டும் இல்லை, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு மரணம் ஒன்று நிகழ்ந்தால் இவரெல்லாம் பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் நீங்கள் வந்து இதுவரை கைது பண்ணல? சஸ்பெண்ட் பண்ணிட்டா
அது எப்படி சாத்தியமாகும்? இன்னொரு சாகிர் ஹுசேன் வந்துட முடியுமா? இது எவ்வளவு பெரிய மெத்தன போக்காக இருக்கிறது. அதிகார வர்க்கம் இவ்வளவு தூரம் கேவலமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் என்ன? இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, நான் சொல்றேன், பின்னாடி சொல்ல வரேன். இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம போனோம்னா தலை சுற்றும் நம்மளுக்கு. புதுக்கோட்டையில் ஜகுபர் அலி படுகொலை. அஇஅதிமுகனுடைய நான் அவரோடு நெருங்கி பழகியவன். ஒன்றாக கரம் கோர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற யூக்கலிப்டஸ் மரங்களை அடியோடு வீழ்த்த வேண்டும், அது மனித குலத்திற்கு எதிரான மரமாக இருக்கிறது என்று சொல்லி கைகோர்த்து போராடியவர்கள் நாங்கள். கல்குவாரி பிரச்சனை, நியாயத்தின் பக்கம் நின்றார், அதிகாரிகளை சந்தித்தார், மனு கொடுத்தார். எந்த அதிகாரியும் செவி சாய்க்கவில்லை. ஏன்னா லட்சக்கணக்கில் கட்டிங், எல்லாமே கட்டிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாம் ஜகுபர் அலியை புதுக்கோட்டை வீதிகளில் இழந்து தவித்திருக்கிறோம். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்களே, அதுக்கு பரிகாரம் என்ன? மக்களின் சொத்தை கொள்ளையடித்திருக்கிறார்களே, அதற்கு பரிகாரம் என்ன? இந்த அரசு ஏன் அவர்களை கைது செய்ததோடு நிற்கிறது? பொருளாதார குற்றப்பிரிவு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? அதை விட்டுருங்க. சென்னை மடிப்பாக்கம் 188வது வார்டு செயலாளர், திமுக வட்டச் செயலாளர் செல்வம் படுகொலை நடந்தது. பட்டப்பகலில் வெட்டி வீழ்த்திட்டு போனாங்க காலையிலேயே. ஏன் நடந்துச்சு? ரியல் எஸ்டேட் தகராறுல அது நடக்குது. பிப்ரவரி 1, 2022 யாசர்பாடி முருகேசன், முத்துச்சரவணன், குட்டி என்கிற உமாமேஸ்வரன் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. பிணையில் வெளியில் வந்துட்டான். இப்போ நாளைக்கு இந்த 3 பேரை எவனாவது ஒருத்தன் போடுறான் செல்வம் ஆட்கள்னா, அரசு அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கு? கொலையாளிகள் தான், சட்டம் பார்த்து கொள்ளும். அப்போ தொடர்ச்சியாக இன்னொரு கொலைன்னா தமிழ்நாடு எப்படி அமைதியாக இருக்கும்? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் பார்த்திபன், செம்மரக்கடத்தல் மன்னனாக விளங்கியவன், அதிமுகவை சேர்ந்தவர், படுகொலை செய்தார்கள். பாண்டியநல்லூர் மக்கள் மன்றம் என்கிற ஒரு பேரமைப்பை நடத்தியவர், அவரை வெட்டி போட்டாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. அடுத்து கச்சனத்தம்பேரில் 4 பேர் கொலை, தெரியுமா உங்களுக்கு? துடிக்க கொண்டானுங்க கச்சனத்தத்தில். 20 கொலை முயற்சி செய்த சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியைச் சேர்ந்த சுல்லான் அகிலன். மதுபான கடையில் போய் பேச போனவங்க மது குடிச்சானுங்க, கூட்டாளியானானுங்க, கொடூரமானவன் ஆயிட்டான். கிட்டத்தட்ட 4 கொலைகள் பண்ணியிருக்கிறானுங்க, சிறையில் இருக்கான். ஏன் காவல்துறை போதிய ஆதாரத்தை திரட்டி அவனுக்கு உரிய தண்டனை இன்னும் வாங்கி கொடுக்கவில்லை? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ யாருடைய மெத்தனம்? அடுத்து பாருங்க, தீபக் ராஜா தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ந்து வருகிற தலைவராக, ஒரு சமூகத்தின் தலைவராக. முதல்ல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு சாதிய தலைவராக எவன் உருவாகிறானோ அதெல்லாம் தட்டி வைக்கணும் அரசு. தமிழ் தேசியவாதிகளை கண்காணிப்பதற்கு சிபிசிஐடி நிறுவுகிறதில்ல, ஏன் சாதியவாதிகளை கண்காணிக்க இன்னும் காவல்துறையில் ஆட்களை நீங்கள் நியமிக்கவில்லை? சாதி செல்லரித்தது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறதே, என்ன காரணம்? இதில் யாராரு? நவீன், லெப்ட் முருகன், லட்சுமிகாந்தன், சரவணன் என்கிற 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. துரை என்கிற துரைசாமி அதில் முக்கிய மூளையாக செயல்பட்டவன். இந்த துரை என்கிற துரைசாமி புதுக்கோட்டை யூக்கலிப்டஸ் காடுகளில் படுகொலை செய்யப்பட்டார், என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க. எப்போ? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வெள்ளிக்கிழமை சாகிறாரு, சனிக்கிழமை அவனை போட்டுடுறாங்க. என்ன காரணம்? அவன் தான் அருவாடிச்சு கொடுத்தவன் இந்த கொலையாளிகளுக்கே. சும்மாவெல்லாம் கிடையாது. யூக்கலிப்டஸ் காடுகளுக்குள்ள கொண்டே சுட்டு கொண்டதாக காவல்துறை அறிவித்தது. எல்லாமே போலி என்கவுண்டர்கள். அதில் 4 பேர் சரணடைஞ்சாங்க. போலியாக சரணடைய வச்சாங்க. ஆனால் கடைசி யாரை திட்டமிட்டதுன்னா அந்த நவீன். நவீனுக்கு என்ன பிரச்சனை? தான் சாதியில் ஒரு பெரிய ஆளுமை எவனும் கிடையாது, நம்ம தான் இன்னமே ஆளுமைங்கிற நினப்பில் வாழ்ந்து வந்தவன். இன்னும் அவன் பிடையிலே வெளியில் தெரிகிறான். எப்படி இதை ஏற்றுக்கிறது இந்த அரசு? அடுத்து பாமக நாகராஜ் படுகொலை. செங்கல்பட்டில் இரவு 10:30 மணிக்கு தனது பூக்கடையை பூட்டிட்டு அப்படி வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் போட்டாங்க. ஒரு சமூக ஆர்வலர் நாகராஜன். எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து அந்த பகுதிகளிலே களமாடியவர். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர். 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி வீழ்த்தியது. அப்போ நாகராஜனுடைய பையன் எப்படி பொறுமையாக இருப்பான்? யோசிச்சு பாருங்க. அஜய், சிவபிரகாஷ், சூர்யா, மாரி, தினேஷ்னு இந்த 5 பேரை அரசு கைது பண்ணிச்சு. உரிய தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறதா இதுவரை?
எவிடன்ஸ் என்னன்னு கேட்பான். அடுத்து பாருங்க, திமுக பிரமுகர் வண்டலூர் ஆறாமுதன் படுகொலை. காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர், அவரையே போட்டாங்க. 8 பேர் குற்றவாளிகள் என்று கைது செய்யப்பட்டார்கள். தமிழ்ச்செல்வன், முகிலன், தீபக், ஸ்ரீராம், சேதுராமன் இவங்கெல்லாம் கைது பண்ணாங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே இருந்த எக்ஸ் தலைவி முத்தமிழ் செல்வி, அவருடைய கணவர் விஜயராஜ் படுகொலையிலே ஆறாமுதன் தலையிட்டு இருக்கிறார் என்று மாறி மாறி வெட்டி கொண்டார்கள். இப்போ இவங்க ஆறாமுதனை போட்டாங்க. இப்போ ஆறாமுதன் திருப்பி அந்த கோஷ்டி இந்த கோஷ்டியை போடுமா போடாதா? என்ன பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது காவல்துறை? காட்டாங்குளத்தூர் காவல்துறை ஏதாவது இதுவரை அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அடுத்து மயிலாடுதுறை அஜித்குமார், 26 வயசு பையன், என்ன செஞ்சான்? 2022 வன்னியர் சங்க பிரமுகர் கண்ணனை படுகொலை செய்ததற்காக பதிலுக்கு பதிலாக வெட்டி கொண்டார்கள் அஜித்குமார். கண்ணனை படுகொலை செஞ்ச அஜித்குமாருக்கு உரிய தண்டனையை வாங்கி சிறையில் அடைச்சிருந்தா அஜித்குமார் செத்துருப்பானா? இதற்கு பின்னால் கண்ணன் தம்பி, அவங்க தம்பி கண்ணன் இருக்கான், மில்கி என்கிற சந்திரமோகன் இருக்கான். மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த 7 பேரையும் பழி தீர்ப்பதற்கு அஜித்குமார் கோஷ்டி வேலை செய்யுமா செய்யாதா? மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முதல் கொலையை ஒருவன் செய்கிறான் என்றால் அந்த முதல் கொலையை செய்தது என்ன காரணம்? இவன் கூலியாளா, பகையா இருந்தானா, எதற்காக செய்தான் என்பதை துல்லியமாக கண்டறிந்து அவர்களுக்குரிய தண்டனையை வாங்கி கொடுத்திருந்தால் கொலைப்பட்டியல்கள் நீடுமா? அடுத்து பாருங்க, மயிலாடுதுறையில் 2 பேர் கொலை செஞ்சாங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் பட்டியல் போடுறீங்க, குறிப்பாக அது எல்லாமே வந்து இப்போ ஒரு கொலைக்கு மற்றொரு ரெவெஞ்சு அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான், மோட்டிவேஷன் அடிப்படையில் தான் வந்து தொடர் கொலை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. சிறைச்சாலையில் அடைக்கிறீங்களா? சிறைச்சாலை எதற்காக செயல்படுகிறது? பல 100 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறைச்சாலை, பல ஆயிரம் பேர் வேலை செய்கிற சிறைச்சாலை, பாதுகாப்பு நிறைந்த சிறைச்சாலை, தினந்தோறும் கிட்டத்தட்ட 5 to 10 லட்ச ரூபாய் செலவு செய்யக்கூடிய சிறைச்சாலை. பக்குவப்படுத்தணுமா இல்லையா மனிதர்களை? உள்ள போறவனுக்கு பக்குவ பாடம் எடுத்தீர்களா இல்லையா? சோறு போட்டு வளர்த்து திருப்பி வெளியில் கொலை பண்ணுறதுக்கா? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சிறையில் இருக்கிற நாகேந்திரன் என்கிற ஒருவன் கொலை திட்டத்தை தீட்டினான் என்று நான் சொல்ல, காவல்துறை சொல்லுது. சிறையில் இருந்து கொண்டே அப்போ அவனுக்கு எதுக்கு சோறு? அவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவனுக்கு எதுக்கு சிறைச்சாலை? அவனுக்கு எதுக்கு காவலர்கள்? யோசிச்சு பாருங்க நீங்க. சிறைச்சாலைகள் என்பது சீர்திருத்தம் செய்யப்படக்கூடிய இடமாக இருக்கணுமே ஒழிய மீண்டும் அவன் அருவாள் தூக்குவதற்கான இடமாக அது மாறிவிடக்கூடாது என்பதைத்தான் நாம் பேசுகிறோம். அப்போ சிறைச்சாலைகள் ஒழுங்கமைக்கப்படவில்லை என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது? எத்தனை மனநல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மனநல வல்லுநர்கள் இருக்கிறார்கள், உளவியல் பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள், உளவியல் ரீதியாக பாடம் எடுப்பதற்கு பேராசன்கள் இருக்கிறார்கள். எல்லாம் கொண்டு சிறையில் போட்டு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பாடம் எடுத்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள்? பக்குவப்படுத்துங்கள் மனிதர்களை. இப்போ 2 கேங்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஈகோனால, மோட்டிவேஷனல்னால தொடர் இந்த படுகொலைகள், வன்முறை சம்பவங்கள் வந்து அரங்கேறப்பட்டிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பட்டியல் கூட வாசிச்சிங்க. இப்போ நீண்ட பட்டியலை இதே போல தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய படுகொலையிலும் வந்து சொல்லப்பட்டது. இரு தரப்பு மத்தியிலும் வந்து இவ்வாறான ஒரு ஏற்பட்டது, மோட்டிவேஷன் ஏற்பட்டது, அதனால இந்த படுகொலை ஏற்பட்டதற்காக. படுகொலைக்கு பிறகு பிஎஸ்பியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு கடிதத்தை ராகுல் காந்தி அவர்களுக்கு எழுதினார். அது ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு. செல்வ பிறந்தகை அவர்களுக்கு உடந்தை என்பது போல அந்த கடிதத்தில் வந்து இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ அதே அடுத்து திரு சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து அதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த படுகொலையில் வந்து நிச்சயமாக செல்வ பிறந்தகைக்கு உடந்தை இருக்கு, அது வந்து என்னால் ஆதாரம் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி. அது குறிப்பாக என்ன சொல்றாரு, திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணதே வந்து அவர் வந்து செல்வ பிறந்தகை வந்து போட்டு கொடுத்துருவாரு, அதனால தான் வந்து அவர் வந்து உடனே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலே திரு செல்வ பிறந்தகைங்கிற ரோல் வந்து அங்கே உள்ளே வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ சரியான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அஸ்வத்தாமன் யார்? காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மாநில இளைஞரணி தலைவர். அவங்க அப்பா யார்? நாகேந்திரன். நாகேந்திரன் யார்? ஏற்கனவே அதிமுக வட்டச் செயலாளரை படுகொலை செய்துவிட்டு வேலூர் சிறையிலேயே ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடியவர். பல கொலைகள் நடந்திருக்கிறது, சிறைக்குள்ளேயே இருந்து திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அஸ்வத்தாமன் ஒரு மாநில பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். யார் கொண்டு வந்தது? செல்வ பிறந்தகை தான் கொண்டு வந்தார். ஒரு கொலையாளியினுடைய மகன் குற்றவாளியாக கருத முடியாது.
நான் குற்றச்செயலில் ஈடுபட்டால் குற்றவாளி தான். ஏன் இது செல்வ பெருந்தகை தெரியவில்லை? நான் சொல்லவில்லை. பகுஜன் சமாஜ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. ராகுல் காந்தியிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்தது எந்த விதத்தில்? சுவிக்கி பணியம் போட்டுட்டு போய் வெட்டினாங்க. மாறு வேடம் அணிந்து போட்டாங்க. அங்கே இருக்கிற பொன்னை பாலு அருள் போன்றவர்களுக்கெல்லாம் அவர் இருக்கிற வீட்டிற்கு அடுத்த வீதியிலே செம்பியம் காவல் நிலையத்திற்கு எதிர்த்தாப்பிலேயே வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்தவர்கள் யார்? இதுவரை சிபிசிஐடி விசாரித்திருக்கிறதா? அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறதா? ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேயே 6 மாத காலம் தங்கி நோட்டமிட்டவர்கள். இந்த வீடை வாடகைக்கு எடுத்து கொடுத்ததே அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் என்கிற செய்தியெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ செல்வ பெருந்தகைக்கு இதில் அதிக உடன்பாடு இருக்கிறது, அதிக தொடர்பு இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாகவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஆனந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்தார். அதுக்காக மானநட்ட வழக்கெல்லாம் போடுவேன் என்று செல்வ பெருந்தகை சொன்னார். போட வேண்டியதானே, ஏன் போடலாம்? வக்கீல் நோட்டீஸ் மட்டும் அவருக்கு சம்பந்தப்பட்ட நபர் குற்றச்சாட்டிய நபருக்கு மட்டும் அனுப்புனாருன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு நீங்க சொல்வது போல எந்த ஒரு சட்ட நடவடிக்கையோ அவதூறு வழக்குமே இல்லையா தொடர்ந்தது போல இல்ல. அது வலு சேர்க்குது சார். இல்ல அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. இப்போ 100 கோடி ரூபாய் கேட்டாங்க, 50 கோடி ரூபாய் கேட்டாங்க, 10 கோடி ரூபாய் கேட்டாங்க, கடைசியாக 1 கோடி கேட்டாங்க. அதுக்கும் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி வைத்த குற்றம் என்பது நிரூபணமாகி இருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. சரி, சவுக் சங்கர் இல்லத்திலே இன்னைக்கு அதுக்கும் புதிதாக 3 மாதத்திற்கு முன்பு தான் குடியேறிய ஒரு இல்லம். யாருக்குமே வெளியில் தெரியாது. அவருடைய தாயாரே அங்கேதான் குடியமர்த்தி வைத்திருக்கிறார். அவ்வப்பொழுது இவர் அங்கே உணவெடுக்க போவார், வருவார். அப்படிப்பட்ட சூழலில் இருந்த சவுக்கு சங்கர் வீட்டில் சவுக் சங்கர் சென்றது பார்த்து இன்றைக்கு இருக்கிற அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வேடம் அணிந்து அங்கே போய் மலத்தை கரைத்து ஊற்றியவர்கள் யார்? சாக்கடை அள்ளி ஊற்றியவர்கள் யார்? இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சுவிக்கி பணியம் போட்டுட்டு போய் அவங்கள வெட்டி போனாங்க. இப்போ சவுக் சங்கரை கொலை பண்ணுவதற்கு துப்புரவு தொழிலாளர்களாக உள்ள போயிருக்காங்க. அப்போ இது எல்லாமே ஒரே ஆள் தான் தீர்மானிச்சிருக்கான். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ சுவிக்கி பணியன் போட்டுக்கிட்டு போய் ஆம்ஸ்ட்ராங்கனை வெட்டிய குற்றவாளி என்று பகுஜன் சமாஜ் கட்சியால் கருதப்படுகிற செல்வ பெருந்தகை ஏன் இது போன்ற துப்புரவு தொழிலாளர்கள் உடை மாட்டிக்கொண்டு சவுக் சங்கரை வெட்ட போயிருக்கக்கூடாது இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இதுவரை செல்வ பெருந்தகையை நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலாம்? ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதற்காகவா, அல்லது முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பர் சார்ந்தவர் ஒரு மாநில தலைவராக வந்து விட்டார் என்பதற்காகவே இப்படி காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அப்படி பார்த்தா மாதிரி காங்கிரஸ் காரியகர்த்தாக்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவனும் பட்டியலினத்திலிருந்து உருவான மாபெரும் மகத்தான தலைவர் தான். அவரை யாராவது குற்றம் சொல்றாங்களா? இவர் ஏற்கனவே ஏன் சார் குற்றச்சாட்டு வைக்கல? இப்ப எச்ராஜா அவர்கள் சொல்றாரு ஆணவ படுகொலை எல்லாம் திருமாவளவன் அவர்களாலையும் சுபவி அவர்களால் தான் நடக்குது அப்படின்னு. எச்ராஜாக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்துக்கு நான் சொல்றேன். இப்போ அண்ணன் திருமாவளவன் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அண்ணன் செல்வ பெருந்தகை மீது ஆடிட்டர் பாண்டியன் படுகொலை வழக்கு போயிட்டு இருக்கா இல்லையா? அதுபோல் அண்ணன் திருமாவளவனுக்கு போயிட்டு இருக்கா ஏதாவது சொல்லுங்க. இல்லை ஆனந்தனுக்கு போயிட்டு இருக்கா? பூவை மூர்த்திக்கு ஏதாவது போயிட்டு இருக்கா? மூர்த்தியாருடைய தம்பி ஜெகன்மூர்த்திக்கு போயிட்டு இருக்கா? அப்போ இதெல்லாம் பேசாமல் ஒரு மீது குற்றம் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. நீ சரியாக இருந்திருந்தா ஏன் உங்களை சொல்கிறாங்க? அந்த கரை இருந்திருக்கு, அதனால தான் அந்த குற்றச்சாட்டு. ஆமாம், இப்போ இந்த சும்மா அடிபடுமா? உங்கள் பேரும் என் பேரும் அடிபடுமா? மலத்தை கரைத்து ஊற்றியதில் மலத்தை அள்ளி கொண்டு வந்தவர்கள் முகில்தான் சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? அல்லது நீங்கள் தான் சொல்ல முடியுமா? ஒருவரை குற்றம் சாட்டுக. இப்போ இன்னைக்கு என்ன, அந்த துப்புரவு தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே சொல்லியிருக்காங்க, அந்த வீட்டில் மலத்தை கரைத்தவர்களோ அல்லது சாக்கடை அள்ளி ஊற்றியவர்களோ எங்களுடைய பணியாளர்கள் இல்லை என்று இன்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் குறிப்பிட்டதை போல சிபிசிஐடி ஒரு சில பேரை கைது செய்திருக்கிறது, உடனே ஜாமீனில் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, கிட்டத்தட்ட 36 பேர் அங்கே சென்றிருக்கிறாங்க. 36 பேரை ஏன் கைது பண்ணலாம்? 5 பேர் தான் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு? யாரை காப்பாற்றுவதற்கு? அப்போ என்னை பொறுத்தவரை நான் ஒன்று சொல்லிடுறேன். சிபிசிஐடியை ஒரு இடத்துல கொண்டாந்து விசாரணைக்காக போட்டார்கள் என்றால் அந்த வழக்குகள் ஊற்றி மூடப்படும் என்பதற்கு 2 சான்று உங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று, கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கிலே சிபிசிஐடி அங்கே திணித்தார்கள், வழக்கு ஊற்றி மூடியாச்சு. அதேபோல் வேங்கவேல் பிரச்சனைக்கு சிபிசிஐடி நியமித்தார்கள், வழக்கு ஊற்றி முடியாச்சு. இது என்ன விஷயம்? என்ன இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை அள்ளியவர்கள் அல்லது மலத்தை கொட்டியவர்கள், சாக்கடையை அள்ளியவர்கள், கொட்டியவர்கள் என்றால் சிபிசிஐடி விசாரணையில் இப்போ என்ன நடந்துச்சு? உடனே ஜாமீனில் விடுதலை. இது எதுக்கு? நீங்கள் யாரை காப்பாற்றுவர்?
கமிஷனர் சிபி கமிஷனர் வந்துங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மரணத்தில் செல்வ பெருந்தகை மீது குற்றச்சாட்டு ஒரு கட்சியே வச்சுது. விசாரிச்சாரா கூப்பிட்டு? ஏன் விசாரிக்கல? சரி, இந்த இதுலேயும் குற்றச்சாட்டா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவரை சொல்கிறாருல, ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல? ஒரு பேருக்காவது கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும்ல. அப்போ பதவியில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சட்டம், பதவியில் இல்லைன்னா என் போன்ற ஏழைகளுக்கு ஒரு சட்டமா? இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அப்போ ஆம்ஸ்ட்ராங் உன்னுடைய இந்த கொலை வழக்கில் வந்து செல்வ பிறந்தகை அவர்களையும் வந்து நிச்சயமாக விசாரணை வளையத்திற்குள் அவரை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொண்டு வரணுங்கிறதா கூட ஒரு முக்கியமான ஒரு ஆமா. இன்னைக்கு அதான் பாதிக்கப்பட்டவரை குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப பாதிக்கப்பட்டவன் யாரோ அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார்ல. சவுக் சங்கர் மீது நம்மளுக்கு 1000 பட்ட விமர்சனங்கள் இருக்கு. யோக்கியதுன்னு நான் சொல்லிட முடியாது. ஆனால் மனிதநேயத்தோடு ஒரு விஷயத்தை நாம் அணுகுகிற போது ஒரு வயதான தாய், அந்த தாய் கண்ணுக்கு முன்னால் தன் மகனையிடம் அவர்கள் வந்து அந்த வீடியோ காலில் பேசுனது, அந்த தாய்க்கு முன்னால் மலத்தை கரைத்து ஊற்றியது, இது எந்த விதத்தில் நியாயம்? மனிதநேயமற்ற செயலாக இல்லையா? இப்போ வேங்கவையில் மலத்தை கலந்தவங்களுக்கும் இங்கே மலந்தண்ணியை ஊற்றுனவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அவனை கைது பண்ணலை? 5 பேரை கைது பண்ணணுன்றீங்க, என்ன 31 பேர் எங்க? இப்போ நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபரே செல்வ பிறந்தகை அவர்கள் மீது இப்படி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதில் இன்னொரு அரசியல் பின்னணி பேசப்பட்டு வருது. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் மீது ஒரு வன்மத்தோடு அவர் வந்து ஒரு அஜெண்டாவோடு செயல்படுகிறார். குறிப்பாக தன்னோட மைத்துனரை வந்து அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக கொண்டு வரணும், திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் அவர் செயல்படுறாருங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவும் வைக்கப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். அப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக, மாபெரும் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பகுஜன் சமாஜ் கட்சியே செல்வ பெருந்தகை மீது குற்றச்சாட்டு வச்சது. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சிக்கு என்ன அசண்டா இருந்தது? அதை பேசணும்ல, ஏன் அதை பேசலை? அந்த கட்சிக்கு என்ன அஜெண்டா? செல்வ பெருந்தகையால் ஆனந்தனுக்கு ஏதாவது காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஆனந்தனுடைய உறவினர்களுக்கு பதவி கொடுக்க போகிறாங்களா, இல்லை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவிக்கு அகில இந்திய பொறுப்பு கொடுக்க போகிறாங்களா காங்கிரஸில்? அதுக்காக வந்து அவரை குற்றச்சாட்டு வச்சாங்களா? இல்லையே. குற்றம் இருந்ததால் குற்றச்சாட்டு வருகிறது. சசிகாந்த் செந்தில் வந்து எம்பியாக இருக்கிறாரு, அவரை வந்து காங்கிரஸ் வந்து மாநில தலைமையாகணும், அது மத்தியில் வந்து முடிவெடுக்கணும். அது டெல்லி முடிவெடுக்கும், ராகுல் காந்தி முடிவெடுப்பார், சோனியா காந்தி முடிவெடுப்பாங்க. இவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? ஏற்கனவே செல்வ பெருந்தகை மீது குற்றச்சாட்டுகள் நிறைய கூறிக்கிட்டே இருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும் இல்லை, மற்ற காங்கிரஸ்குள்ளேயே அந்த குற்றச்சாட்டுகள் அவரை உடனடியாக நீக்கணும்னு சொல்லி காங்கிரஸ்குள்ளேயே போராடுறாங்களா இல்லையா? அப்போ அதை எப்படி எடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, செல்வ பிறந்தகை அவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்னு. அப்போ அது உண்மை தன்மை உடையதுன்றீங்களா? அந்த குற்றச்சாட்டு அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நாம் சொல்லிவிட முடியாது. சட்டத்தின்பால் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவர் என்றால் அந்த வார்த்தையை பிரயோகிப்பது சரியானது. இன்னும் சட்டத்தால் அவர் தண்டிக்கப்படவில்லை. அப்படி ஒரு வார்த்தையை அண்ணாமலை பேசுவது அபத்தமானது, அது ஏற்புடையதும் அல்ல. இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வலியுறுத்தது வந்து அவர் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வாங்க, உரிய விசாரணை நடத்தி அவர் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்கட்டும் அப்படின்றீங்க. ஆமாம், அதானே. குற்றம் இருந்தால் கைது பண்ணட்டும், சிறையில் அடைக்கட்டும். ஓகே, இதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கை. ஓகே, பல்வேறு விவகாரங்களில் இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையிலிருந்து இந்த ஆட்சியில் நடந்த பல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பல படுகொலைகள், மோட்டிவேஷனல் படுகொலைகள் எல்லாம் விவரித்து டேட்டாஸோட எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.